Hi JFW subscribers, Shiny Surendran பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஒல்லியாக இருக்கவங்க எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது, அதாவது அண்டர் வெயிட்டாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, அடிக்கடி சிக்காரவங்க, அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணி வெயிட்டை ஏற்றணும் அப்படின்னு தான் ஒரு மைண்டில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். மெயின் திங் இஸ் தே ஹாவ் டு ஸ்லீப் வெல். டைமுக்கு தூங்குறது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸோ ராத்திரி கரெக்டாக 10 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எழுந்திங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் அப்புறம் மற்ற எல்லா ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் பக்காவாக வேலை செய்யும். நம்பர் 1. நெக்ஸ்ட் திங், போதிய அளவுக்கு தண்ணி குடிக்கிறது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் ஆனால் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது, ஏன்னா பசி குறைஞ்சிரும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு 1 லிட்டர் தண்ணியோ இல்லை 6 லிட்டர் தண்ணியோ ஒரே முடக்காக குடிச்சிடக்கூடாது. ஸோ தட் வில் அஃபெக்ட் யுவர் appetite. புரிஞ்சுதா? அடுத்தது வந்து டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் லோ கேலரி ஃபுட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன எடுப்பாங்க, மோரை குடிக்கிறேன், நான் நிறைய இளநீர் குடிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் வந்து ஒல்லியாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லோ கேலரி ஃபுட்ஸ் ஆர் வெரி வெரி பெனிஃபிஷியல். ஆனால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தே ரியலி நீட் சம் ஹை கேலரி ஃபுட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து மோருக்கு பதிலாக லஸ்ஸி எடுத்துக்கலாம், இல்லை மில்க் ஷேக்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது சோயா மில்க் சாப்பிட்லாம். இதில் வந்து உங்களுக்கு கேலரிஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல். இப்போ பிளெயின் மில்க் குடிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஹை ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், இல்லை சத்து மாவு கஞ்சி பாலை ஊற்றி கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். இது ரொம்பவும் பெனிஃபிஷியல். அதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸே வந்து, அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் வெயிட் லாஸ். ஆனால் ஒரு 2-3 ஃப்ரூட்ஸ் எடுத்து, இப்போ கமலா ஆரஞ்சு இல்லை சாத்துக்குடி ஜூஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 4-5 ஃப்ரூட்டை எடுத்து ஜூஸ் போட்டால் தான் உங்களுக்கு 1 டம்ளர் கிடைக்கும். ஸோ அதனால் ஃப்ரூட் ஜூஸஸ் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணலாம். ஜூஸஸ் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா பிஃபோர் எக்ஸசைஸ் ஒரு ஆஃப்டர் எக்ஸசைஸ், இல்லைனா மீல்ஸ்க்கு நடுவில் நமக்கு பசிக்கும் இல்லையா, மிட் மார்னிங் டைம் ஒரு 10-11 மணி வாக்கில் உங்களுக்கு பசிச்சுன்னா அந்த டைமில் குடிக்கலாம். இல்லை ஈவினிங் 4 to 6 o'clock லைக் யூஆர் சூப்பர் ஹங்க்ரி, ஏதாவது பஜ்ஜி போண்டா சாப்பிட்லான்னு தோணும்போது நீங்கள் ஆக்சுவலாக ஜூஸஸ் இல்லை மில்க் ஷேக்ஸ் இல்லை லஸ்ஸி அந்த டைமுக்கு வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இதில் அவ்வளவோ நியூட்ரிஷன் இருக்குது, வைட்டமின், மினரல், ஹை கேலரி ஃபுட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவும் பெனிஃபிஷியல். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது. எவ்ரி 2 hours ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா இட் வில் பி ரியலி குட். அண்ட் அதே மாதிரி சாலட்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க. அது வெயிட் குறையிறவங்களுக்கு இட் இஸ் ஃபைன். ஆனால் உங்களுக்கு வெயிட் கூடணும் அப்படிங்கும்போது நீங்கள் கூட்டு இல்லைனா சுண்டல் இல்லை சன்னா குருமா, இப்போ குழம்பெல்லாம் பார்க்கும்போது இந்த வடகறி, சன்னா குருமா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பெனிஃபிஷியல். பன்னீரில் கூட ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிட்லாம், நிறைய ப்ரோட்டீன். நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ரெகுலராகவே நான்வெஜ் சாப்பிட்லாம். ஒருவேளை சாப்பாடுக்கு டெஃபினட்டாக நீங்கள் நான்வெஜ் நல்ல ஒரு குவான்டிட்டி வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான்வெஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு காய்கெல்லாம் விட்டுறக்கூடாது. காய் வந்து நீங்கள் கூட்டு, பொரியல், இல்லைனா இப்போ ஒரு புலாவ், பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்ல பாதிக்கு பாதி, இப்போ 50% ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா 50% காய்கறியும் போட்டு நல்லா அதில் வந்து பட்டாணி இல்லை சனா இல்லை அல்லது சோயா பீன்ஸ் இந்த மாதிரியான ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸையும் அதில் கலந்து சாப்பிட்டோம்னா உங்களுக்கு நிறைய நியூட்ரிஷனும் கிடைக்கும், அதே மாதிரி அந்த கேலரிஸுமே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இந்த பஜ்ஜி, போண்டா, சமோசா இந்த மாதிரியான ஐட்டம்க்கு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் சத்தான ஐட்டம்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ த பெஸ்ட் வில் பி ஃபார் யூ டு கோ ஹெட் அண்ட் ஹேவ் லைக் இப்போ ப்ரெட்லேயே வந்து சீஸ் இல்லைனா ப்ரெட் ஆம்லெட் இல்லைனா பீனட் பட்டர், வேர்க்கடலையில் வந்து அரைச்சது ஜாம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது பீனட் பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பன்னீர் சாண்ட்விச்சஸ் எடுத்துக்கலாம், இல்லை சத்துமாவு கஞ்சி இல்லை ஓட்ஸ் கஞ்சியில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். சில பேருக்கு டைம் இல்லைங்கும்போது கார்ன்ஃப்ளேக்ஸ், மியூஸ்லி பாலில் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம், அதே மாதிரி தோக்லா, கொழுக்கட்டை, சுண்டல் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் பாடி வெயிட் கெயினுக்கும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்போடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். தேங்க்யூ.